கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்று போன 9 மாதம் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணிகளைப் போல நடத்தி வந்த தேவன் 10ஆம் மாதத்துக்குள்ளும் நம்மை அருமையாய் வழிநடத்தி கொண்டு போகிறதற்காகவும் நான் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த 10ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஆவியார் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமானது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனமும் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் நான் இப்பொழுது வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபெத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ஆமேன். அடுத்தது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் லெச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த எஸ்தர் இந்த நிருபத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் அதிகமாய் தெரிந்துதான். நம்ம அதிகமாக எஸ்தரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், வேதத்தில் வாசித்திருக்கிறோம், அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதம், இந்த 10ஆம் மாதம் அழைக்கப்பட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு வருகிற வார்த்தையானது அழைப்பு. அந்த அழைப்பின் சத்தத்தை நீங்களும் கேட்க வேண்டும். எஸ்தர் ராஜ சமூகத்தில் அந்த அழைப்பை அவள் கேட்டபடியினால்தான் அவள் ராஜ சமூகத்தில் உட்பிரவேசிக்க முடிந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஒரு அழைப்பு இருக்குது. நீங்கள் எதற்காக காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அழைப்பு இன்றைக்கு வருகிறது உங்களுக்காக. தேவ சமூகத்திலிருந்து அந்த சத்தத்தை நீங்கள் நிச்சயமாய் கேட்பீர்கள். மனிதர்கள் மூலமாக இருக்கலாம், உறவினர்கள் மூலமாக இருக்கலாம், திருமண காரியத்தில் இருக்கலாம், வேலையில இருக்கலாம், ஊழியத்தில் புதிய அழைப்பாக இருக்கலாம், புதிய பாதைகள் தொடங்குவதற்குள்ள சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் உங்களை அழைத்து அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த 10ஆம் மாதம் என்று சொல்லும்போதே 10 என்ற நம்பர் வேதத்தில் அதிகமாக என் தேவனாய் கர்த்தரும் இயேசு கிறிஸ்து வேதத்தில் அதிகமாய் சொல்லப்பட்ட நாட்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னாலே ஆதாம் முதல் நோவா வரையிலும் 10 தலைமுறை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 10 என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கனியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில் இல்லையா. இன்னும் 10 என்ற அநேக காரியங்களை தேவன் 10 என்ற நம்பரை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த 10ஆவது மாதமும் அழைப்புக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் இந்த அழைப்பின் சத்தம் அவருடைய வருகைக்கு அநேகர் ஆயத்தப்படுத்தும்படியாக மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் பிரவேசிக்க முடியாமல் இருந்ததோ அதற்கு அழைப்பின் சத்தம் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் தடைகளை உடைத்து முன்னேறி செல்வதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே எஸ்தரிடத்தில் இந்த ராஜ சமூகத்தில் அழைப்பு வந்து அவள் உள்ளே செல்வதற்கு 3 காரியங்கள் அவளிடத்தில் காணப்படுகிறது. ஒன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவளிடத்திலிருந்து பெருமையும் சுயநலமும் அவளிடத்தில் எடுத்து போடப்பட்டபடினால் அந்த அழைப்புக்குள் போகப்படப்பட்டால். 2வது, அவளிடத்தில் சந்தேகமும் சுயநலமும் இல்லாமல் காணப்பட்டபடினால், அவநம்பிக்கையும் அவளிடத்தில் இல்லாமல் காணப்பட்டபடினால் அவள் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு உள்ளே பிரவேசிக்க முடிந்தது. 3வது, கீழ்ப்படியும்படி அவளை ஒப்பு கொடுத்தாள். மனம் திரும்பினால் அவள் பழைய காரியங்கள், அவள் யாராக வேணாலும் இருந்திருக்கலாம், அவள் மொர்தெக்காய் வீட்டில் வளர்க்கப்பட்ட முன்பு அவள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அவள் தன்னை கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுத்தபடினால் ராஜாவுடைய சத்தத்தை கேட்டு அந்த அழைப்பு கேட்டபடி உள்ளே செல்லப்படாள். இன்றைக்கு இந்த 3 குணாதிசயங்கள் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதம் இல்லை இந்த வருடம் முழுவதுக்குள் வைத்திருக்கிற அந்த நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய அழைப்பின் சத்தத்தை நீங்கள் நிச்சயமாக கேட்பீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே இந்த ராஜா அவளை அழைத்த பிறகு அவளை என்ன செய்கிறார் பாருங்கள். ராஜா சகல ராஜஸ்திரிகளிலும் அவள் மீது அன்பு வைத்தாராம். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அன்பு என்று சொல்வது அந்த அகபே அன்புங்க. கிறிஸ்துவும் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்று அவர் ரத்தம் சிந்த நிமித்தமாக இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் அழைக்கும் சத்தத்தை கேட்க ராஜா மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அடுத்தது பாருங்கள், அவன் கண்களில் தயவும் பட்சத்தையும் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு தேவ கிருபை, மனித தயவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வேலை காரியங்களை தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தேவ கிருபை இருக்க வேண்டுங்க. அந்த தேவ கிருபை இருந்தால் மட்டும்தான் தயவுடன் கூடிய அழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், அதோட இடத்துல ராஜா அவளை அழைத்து அவளுடைய சிரசின் மேல் எதை வைத்தாரா? ராஜ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமென்.
ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் வேதத்தில் அதிகமாய் வாசிக்கிறோம். இங்கே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்ற விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். இங்கே எஸ்தர் எதற்காக விண்ணப்பம் பண்ணால், எதற்காக அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே சென்றார், எதற்காக ராஜாத்தியாக தெரிந்து கொள்ளப்பட்டால் இல்லையா? 127 நாடில் உள்ள யூதர்களை விடுவிக்கும்படி, ரட்சிக்கும்படி, மீட்டுக்கொள்ளும்படியாக தான் அவள் அந்த இடத்தில் கொண்டு போகப்பட்டார். அவளுடைய சுயநலத்திற்காக அவள் சொல்லவில்லை. மொர்தெகாய் என்று அவளுடைய சித்தப்பா மூலம் வளர்க்கப்பட்டபடியால் இன்றைக்கு நீங்களும் நானும் அநேகர் மூலம் வளர்க்கப்பட்டிருப்போம். ஆனால் அழைப்பின் சத்தம் எஸ்தருக்கு தான் கேட்டது, மொர்தெகாய்க்கு கேட்கவில்லை. நீங்கள் கீழ்ப்படிந்தால் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மற்றவர்களுக்காக, மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும், மற்றவர்களை விடுவிக்க வேண்டும், நானும் ஆசீர்வதிக்கப்படும், மற்றவர்களும் ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்த வேண்டும் என்று நீங்கள் ஒப்புக் கொடுத்து உங்களை தாழ்மைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் மட்டும்தான் உங்களிடத்தில் பெருமைகள் எல்லாம் எடுத்து போடப்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் மூலம் உங்கள் குடும்பங்களையும் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே யாக்கோபு சொல்லும் பொழுது தெளிவாக சொல்கிறார், இச்சைகளுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணாதீர்கள், உங்களுடைய சுயத்திற்காக ஜெபம் பண்ணாதீர்கள். இந்த நாட்களில் யாம் கிப்பூர் என்று சொன்னாலே இந்த நாட்களில் டே ஆஃப் அட்டான்மெண்ட் டேன்னு சொல்லப்படுது. பாவ நிவர்த்தி நாள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள் யூத ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அவர்களை குறித்து புதிய புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர்கள் எழுதப்பட்டு புதிய ஆண்டில் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகளையும் அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக செய்து வந்த எல்லா பாவங்களையும் பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவனாய் கர்த்தர் சொன்ன அந்த பண்டிகையை அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அவர்கள் உபவாசம் பண்ணி 25 மணி நேரம் அவர்கள் வஸ்திரங்களை மாற்றாமலும் குளிக்காமலும் அவர்கள் என்ன செய்வார், காலு செருப்பு கூட போடாமல் உபவாசம் பண்ணி ஜெபிப்பார்கள். அப்படி தேவனுக்கு தங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்து தங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு தங்களும் விடுவித்து மற்றவர்கள் விடுதலையாக்கப்பட்டு புதிய ஆண்டுக்குள் போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பார்கள். அப்போ அந்த அழைப்பின் சத்தம், எச்சரிப்பின் சத்தம், எக்கால சத்தத்தோடு கூட அவர்களுக்கு கேட்கப்படும். அப்பொழுது அவர்கள் மனம் திரும்புவதற்கு என்று அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்கே இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு எஸ்தர் அவள் அழைக்கப்பட்டால், அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள் என்று அதி சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கிறபடியால் 10 கன்னிகைகளை குறித்து நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம் இல்லையா? அந்த 10 கன்னிகைகள் என்ன செய்தார்கள்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-13 வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 10 கன்னிகைகள் அங்கே இருந்தார்கள். அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர்கள் பரிசுத்தான உதவியோடு விளக்கில் எண்ணெயோடு, அதாவது அபிஷேகத்தோடு காத்திருந்தார்கள். ஆனால் 5 பேர்களோ அபிஷேகம் இல்லாதனால், ஞானம் இல்லாமையினால், அவர்கள் விளக்கில் எண்ணெய் இல்லாதனால் அவர்கள் அந்த நேரத்தில் மணவாள வருகையில் அவர்கள் என்ன செய்யப்படவில்லை, போக முடியாமல் காணப்பட்டார்கள். இங்கே எஸ்தர் அழைக்கப்பட்டால், அவள் காத்திருந்தால், ஞானத்தோடும் புத்தியோடும் ஆயத்தமாய் ரெடியாக இருந்தது போல நீங்களும் நானும் இந்த மாதம் அநேகரை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி அழைப்பிற்கு அநேகருடைய பொசிஷன் தெரிந்து அநேகர் எந்த இடத்துல போய் சேர வேண்டுமோ அவர்கள் கொண்டு சேர்க்கிறவர்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். அநேகர் மேலே இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அநேகருக்கு விடுதலை இல்லாமல் காணப்படுறாங்க. சிறையிருப்பில் இருக்கிறவர்கள், இப்பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தான் அநேகருடைய கண்களையும் காதுகளையும் கட்டி வைத்திருக்கிறான். அவருடைய வருகை அறியாதபடி இன்னும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையில் நடந்த அந்த காரியத்தை அறிந்து கொள்ளுங்களேன். இல்லை, அந்த மாநாட்டில் எத்தனையோ பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அவர்கள் இயேசுவை அறியாதபடினால் தானே. அவர்களுக்கு இயேசுக்கு யார் என்று அறியலையே, கர்த்தருடைய சத்தத்தை அந்த தாய் தகப்பன் கேட்கலையே. கேட்டிருந்தால் தங்கள் பிள்ளைகளை விட்டிருக்க மாட்டார்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்டும் அறிந்தும் நீங்கள் பேசாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த 5 கன்னிகள் விடப்பட்டது போலவும் இன்னும் யூத ஜனங்களை 127 தேசங்களுக்காக எஸ்தர் போய் நின்று 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபித்து அவர்களை விடுவித்தாள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மாதம் உங்களுக்கும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு இருக்குது. மற்றவர்களை விடுவிக்கும்படி, மற்றவர்களை விடுதலையாக்கும்படி, மற்றவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய ஸ்தானத்தில் சேர்க்கும்படி அவர்களுக்காக ஜெபிக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்ன வேதத்தில் அந்த ஒரு சகோதரி என்ன செய்கிறார்கள் இல்லையா, அந்த நாணயம் காணாமல் போகும்போது 10 வெள்ளிக்காசு, லூக்கா 15ஆம் அதிகாரம் 8-10 வரை நம்ம வாசிப்போம் என்று சொன்னார். அந்த வெள்ளி நாணயம் காணாமல் போன பொழுது அவள் தேடி அதை கண்டுபிடித்து எடுத்து விடுகிறார். தேடி கண்டுபிடித்து எடுத்து அண்டை வீட்டாரையும் அழைத்து அவளை என்ன செய்ய சந்தோஷப்படுகிறார். இது எதை குறிக்கிறது தெரியுமா? காணாமல் போகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது, தூதர்களும்
சந்தோஷப்படுகிறாளுங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் இன்னும் அழைப்பின் சத்தம் தெரியாமல், அழைப்பு என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அநேகரை உருவாக்க வேண்டிய வேலையில் இருக்கிறோம், அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலையில் இருக்கிறோம். நீங்கள் நானும் அப்படி இருந்து கொண்டிருந்தால் முடியவே முடியாது. தேடணுங்க. நம்ம தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். மொர்தெகாய் இங்கே எஸ்தரை அந்த 127 தேசத்து ஜனங்கள் விடுதலைக்காக தான் அவள் என்ன செய்தாள், அங்கே ராஜ சமூகத்தில் கொண்டு போகும்படி அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது ஆயத்தப்படுகிற நேரம். இது நீங்கள் ஆயத்தப்படுத்த மட்டுமல்ல, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தி இந்த மாதம் தேவன் உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டுமோ, இதே 127 நாடுகளுக்கு விடுதலையானவன மொர்தெகாய் என்ன அந்த ராஜா என்ன சொன்னார், மொர்தெகாய் என்ன செய்யப்படுகிறார், ஆமானால் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்ட மொர்தெகாய், ஆமான் தூக்கிலிடப்பட்டார். மொர்தெகாயும் ராஜ சமூகத்தில் போய் இருந்த ராஜ வஸ்திரங்களை பெற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மணவாட்டியும் மணவாளனும் ஆயத்தப்படுகிற மாதம் இது. மணவாளனாக மொர்தெகாய் எப்படி அந்த ராஜ சமூகத்தில் ராஜவஸ்திரத்தோடும் ராஜமுத்திரமோடு போய் நின்றானோ, மணவாட்டியாக எஸ்தர் எப்படி ராஜ சமூகத்தில் தேவ சமூகத்தில் போய் நின்றாலோ, இன்றைக்கு நீங்களும் நானும் யார் மூலமோ தேவனுடைய செய்திகளையும் வார்த்தைகளையும் கேட்டிருக்கிறீங்க. அழைக்கப்படுகிற தேவன் அழைக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள். இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த தேவ சமூகத்தில் போய் நிற்க தகுதி உள்ளவர்களாக நிற்கணுமா? நீங்களும் நானும் வசனம் தெளிவாக சொல்லுகிறது இல்லவா? எந்த வசனம்? கீழ்ப்படியாய்மனால் 1 யோவான் 3:21-22. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வசனத்துக்கு செவி சாய்த்தோம் என்று சொன்னால் பாருங்களேன், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காவிட்டால் நாம் தேவனிடத்தில் தைரியம் உள்ளவர்கள் ஆயிருப்போம். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்தால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க தகுதி உள்ளவர்கள் ஆகணும்னா நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அதை பெற்றுக்கொள்ளுங்கிற விசுவாசம் முதல்ல உங்களுக்கு வேணுங்க. நம்மளோடு கூட எல்லா ஜனங்களும் அவர் வருகை அது சீக்கிரமாக இருக்கிற நம்ம எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் வருகையின் போது நம்ம கைவிடப்படக்கூடாது. இந்த எஸ்தர் மூலம் 127 நாடுகள் விடுவிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது என்றால் இன்றைக்கு உங்கள் மூலம் ஏங்க ஆதாம் மூலம் நோவா மூலமாக அவருடைய ஒரு குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், கீழ்ப்படிஞ்சார். அதனால நோவாவும் அவர் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அங்கே நோவாவோட மனைவியை யோசித்துப்பார், எவ்வளோ சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றின் வாடைகள் எப்படி இருந்திருக்கும். சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக சுயநலம் கருந்தாமல் இங்கே சுயநலத்தை பார்க்கக்கூடாது. அதுதான் யாக்கோபு 4:5 பார்க்கிறோம். சுயநலங்கிற அந்த சுய இச்சையை பார்க்காதீங்க. மற்றவர்களுக்காக ஜெபிங்க, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, மற்றவர்களுக்காக இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபிங்க, ராச்சாமங்களில் எழுந்துச்சு ஜெபிங்க. கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்குது. இந்த மாதம் உங்களை அழைப்பின் மாதம். சுவிசேஷத்திற்காய் ஊழியத்திற்காய் ஒப்பு கொடுத்துறீங்களா? அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அழைத்துட்ருக்கிறாரு. அவருடைய அழைப்பில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அநேகர் உங்கள் பின்னால் வருவார். 100 ஆடுகளை ஒன்று காடாமல் போனச்சு, ஏசப்பா தேடி கண்டுபிடித்தார் இல்லையா? அதே போல் அநேக ஆடுகள் காணாமல் இருக்குது. அவர்களை அழைங்க, கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அநேகர் வந்து விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தை சேர்க்கப்படுவார்கள். இந்த மாதம் எஸ்தரை போல ஒவ்வொரு பெண்களையும் தேவன் பயன்படுத்திட்டு, உங்களோட அழைப்பு என்ன தெரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்து சமைச்சிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கீங்களா? எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நம்ம கர்த்தருக்கு நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த பரிசுத்த ஆவியான அந்த 5 கனிகைகளில் நீங்களும் ஒரு கனிகை இருந்து அவருடைய வருகை என்பது மணவாளனுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது மட்டுமில்லாமல் நம்ம குடும்பங்களையும் நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்துகிற சகோதரர்களாக இருப்போம் என்றால், மொர்தெகாய் ஒரு எஸ்தரை போல இருப்போம் என்றால், அபிகேல் எடுத்துக்கொள்ளுங்களேன். பேரழிவிலும் தன் குடும்பத்தையே காப்பாற்றினாள் இல்லமா? எத்தனையோ வேத பகுதி, எத்தனையோ பெண்களை குறித்து ஆண்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பாருங்கள், அவர் என்ன சொன்னார், இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமை நான் கர்த்தர் அழித்து போடுன்னு சொன்னவன இல்லை, அவங்க பேர் அழிக்கிறேன், என் பேர் என்ன செய்ய கிறுக்கி போட்டிருக்கேன்னு சொல்லுவார். ஸோ பாருங்க, அப்படி மோசே திறப்பில் இருக்கிறார். அப்படிதான் அவர்களுக்காக என்ன செய்யப்படுது, மோசே திறப்பு என்று அவர்களை தேவன் அழிக்காமல் விடுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அழைப்பை பெற்றிருக்கிறோங்க, ஊழிய அழைப்பை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், கர்த்தருடைய ஆவியின் வழிநடத்தி பெற்றிருக்கிறீங்க. மறந்துடாதீங்க, எஸ்தரே அங்கே ராஜ அரண்மனைக்கு அழைத்தது போல இன்றைக்கு உங்களை தேவன் அழைக்கிறார். ஒப்பு கொடுங்க. உலகப்புறமான காரியம் எந்த வேலையாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்கள் சொன்னால், நீங்கள் எந்த வேலையில் போய் உட்காரணுமோ, உங்களை திருமண காரியமாக அதே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவார். அதே கர்த்தர் நிச்சயமாக நடத்தி தருவார். குழந்தையிலையும் குழந்தைகளை கத்த தந்தார். எல்லா சிறுவதையும் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் ஆமன்று மாமன் இருக்கிற நம்முடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்தேசு ரத்தத்தினால் கழுகப்பட்டு மன்னிக்கப்பட்டு நம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நிற்போம் என்று சொன்னால் அநேகர் அவருடைய வருகையில் ஆயத்தப்படுத்துவோம்.
பூமியில் எந்தெந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கிறீர்களோ இந்த மாதம் எஸ்தரை போல எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தாவே அப்பா, அவர்களுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிறவர்களாக தனிமைப்படுத்தி உபவாசம் பண்ணி விழித்திருந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் போது குரலை அவர்கள் கேட்டு அப்பா அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு கர்த்தாவே அவர்களுக்கு எந்த இடத்தில் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறோ, எங்கே இவர்களுக்குரிய மணவாளன் மணவாட்டி இருக்கிறார்களோ அப்பா இவருடைய குழந்தைகளை கர்த்தர் என்றைக்கு பெற்றெடுத்து கொடுக்க அந்நாளை போல் அவளை தனிமைப்படுத்தி ஜெபித்த பொழுது கர்த்தாவே தேவனுக்கு அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். எல்லாமே அழைப்பு தான் தகப்பனே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்பா வியாதிஸ்தர்கள் மரண படுக்கையில் இருக்கிற அழைப்பின் சத்தம் தேவரே அவருடைய சத்தத்தை நீர் கேட்பீர் இயேசப்பா. அப்பா கர்த்தாவே கைவிடப்பட்டவர்கள், கதறுகிறவர்கள், வேதனையோடு வியாதி இருக்கிறவர்கள் அப்பா மரண உபாதிகள் கண்ணிகளால் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படட்டும் இயேசுவே. தகப்பனே ஒவ்வொருவருடைய அழைப்பு இன்றைக்கு தெரிந்து கொள்ளட்டும் இயேசுவே. எந்த பாதையில் எந்த உபத்திரவத்தில் போராட்டத்தில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து கர்த்தர் அவர்கள் அழைத்து மீட்டுக் கொள்வீர் என்ற விசுவாசம் உண்டாக்கட்டும் இயேசப்பா. எஸ்தரை கொண்டு கர்த்தாவை அநேகரை விடுவித்தர் என்று சொன்னார். கர்த்தாவே பாடுகள் உபத்திரத்துக்கள் இருக்கிறவர்களை இந்த மாதம் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை ராஜ சமூகங்களை கொண்டு நிறுத்தி அவர்கள் மரண உபாதிகள் கட்டுகளிலிருந்து கட்டவிழ்த்து அப்பா ஒரு மரண படுக்கைகள் எடுத்துப்பட்டு வியாதி படுக்கைகள் எடுத்துப்பட்டு அவர்கள் எழுந்திரிச்சு உமக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியா நின்று இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன், அவரின் பாவங்களை மன்னித்தேன், நோயிலிருந்து விடுதலையான் என்று சொல்லுகிறவர்களாக ஒவ்வொரு சரித்திற்கும் வியாதிகள் நோய்கள் இப்பொழுதே அவர்கள் விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலப்பா. வியாதிகள் கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவின் கிரிகள் அழிக்கப்படட்டும் தகப்பனே. அப்பா சூனியக்கிரிகள் மந்திரக்கிரிகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு விடுவிக்கப்படட்டும் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தானுடைய கண்களையும் காதுகளை கட்டி வைத்திருக்கிறானே, இன்றைக்கே அவருடைய கண்களின் காதுகளும் கட்டவிழ்க்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்களாக உடைய சத்தத்தை கேட்டு கத்த உமக்கு பின்பாக வருகிற பிள்ளைகளாக 10 குஷ்டரோகிகள் ஒருவன் தான் நமக்கு வந்து சாட்சி சொன்னான். இன்றைக்கு இதை கேட்கிற அநேகரப்பா இதை கேட்டு உமக்கு சாட்சி உள்ளவர்களாக எழும்பட்டு கத்தத்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன் ஆமேன் ஆமேன். அபிஷேகத்துல ரிலீஸ் தடைகள் உடைக்கப்படுது, கட்டுகள் உடைக்கப்படுது. உங்க மேல சத்துருப்பட்ட எல்லா தடைகளை கட்டுகளை உடைத்து நீங்க முன்னேறீங்க. ஆமென் ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகங்கள் மேல இறங்குது. எக்கால சத்தம் தேவனுடைய சத்தம். இந்த சத்தம் உங்களுக்குள்ள வரும்போது ஆதி அப்போஸ்தலர் நடந்த அதே அபிஷேகத்தின் வல்லமை இப்போ உங்களை நிரப்ப போகுது. ரீகாமா நீஷதரபா. Hallelujah. 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 நன்றி இயேசுப்பா பிதா.